அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட புது ரெசிபிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சிம்பிளான ஸ்ட்ராபெரி பனானா ஜூஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஜூஸ் கூட வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்து மில்க் ஷேக்காவும் குடிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு வாழைப்பழம் நறுக்கி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கிறதுக்காகவும் பிளெயினாக சில பேருக்கு அந்த வாழைப்பழம் சேர்த்துக்கிறது பாலில் பிடிக்காது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி ஸ்ட்ராபெரி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி அதையும் துண்டு துண்டாக நறுக்கியிருக்கேன். நான் 4 ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். ஸோ ஸ்ட்ராபெரியும் பனானாவும் போட்டு அதில் நீங்கள் பால் ஊற்றி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டுக்காக ஹனி இல்லை சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் ஹனி சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு பால். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். எல்லா ஜூஸும் அரைக்கிற மாதிரி இதையும் அரைச்சிக்க வேண்டியதான். அவ்வளோதான், அரைச்சாச்சு. இதை நம்ம கிளாஸில் இப்போ ஊற்றிக்கலாம். வாழைப்பழமே பிடிக்காதவங்களுக்கு கூட இதில் நீங்கள் வாழைப்பழம் சேர்த்து ஸ்ட்ராபெரி போட்டு அரைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா இதில் சேர்த்துருக்கதே தெரியாது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறதுனால நல்லா குடிச்சிடுவாங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்ட்ராபெரி பனானா ஜூஸ் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.